கல்குடா பிரதேசத்தில் இருக்கின்ற இவ்வாறான பிரச்சனைகளுக்கும் பொறியியலாளர் அந்த குளத்தை இந்த கொண்டேன்கேணி பதுரியா மாஞ்சோலை செம்மனோடை பிரதேசத்தை உடர்த்து செல்கின்ற அம்பாறை மாவட்டத்தின் எல்லா கரையோர பிரதேசங்களிலும் குறிப்பாக இதே போன்று இந்த வளத்தாப்பிட்டி குளம் சம்பந்தமாகவும் பிரச்சனை ஒன்று உருவாகி இருக்கிறது. வளத்தாப்பிட்டி குளத்தின் அங்கு குளம் உடைப்பெடுக்கலாம் என்கின்ற அச்சம் இருந்ததன் காரணமாக அங்கு இருக்கின்ற நீர்ப்பாசன துறைக்கு பொறுப்பான பொறியியலாளர் அந்த குளத்தை உடைத்து அதன் மூலமாகத்தான் நீர் பெருக்கெடுத்ததான ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கிறது. இது சம்பந்தமான ஒழுங்கான விசாரணையும் நடத்தப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இவ்வாறான மிக மோசமான பாதிப்புக்குள்ளாகின்ற அம்பாறை மாவட்டத்தின் எல்லா கரையோர பிரதேசங்களிலும் குறிப்பாக கல்லோய் ஆற்றின் படுக்கையில் இருக்கின்ற இந்த பிரதேசங்களில் அடிக்கடி வருட இறுதியில் ஒரு மாரி காலத்திலே இவ்வாறான பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது வழமையாக நடைபெறுகின்ற காரணத்தினால் அந்த பிரதேசத்திற்கான வடிகால் அமைப்பை ஒழுங்குபடுத்தி தர வேண்டும். எல்லா ஊர்களிலும் வடிகால் அமைப்பு பூர்ணப்படுத்தப்பட வேண்டும். அதே நேரம் உரிய குளங்கள் பெருக்கெடுப்பு சம்பந்தமான விவகாரங்களில் நீர்ப்பாசன துறைக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் முன்கூட்டியே சம்பந்தமான கலந்துரையாடல்களை உரிய முறையில் நடத்தி இந்த விஷயத்திலே கவனம் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரம் கல்குடா பிரதேசத்தில் இந்த மாதுரோயா பெருக்கெடுக்கின்ற போது சூழவுள்ள கிராமங்கள் அடிக்கடி வடிகான் வசதியில் இல்லாத காரணத்தினால் அங்கும் வெள்ளப்பெருக்கு நடைபெற்று நிறைய பேர் இடம்பெறுகின்ற பரிதாப நிலைமை இம்முறையும் நடந்திருக்கிறது. குறிப்பாக கொண்டேன்கேணி பதுரியா மாஞ்சோலை செம்மனோடை மீராவோடை தமிழ் கிராமம் கிண்ணையடி மாவடிச்சேனை போன்ற கிராமங்கள் கல்குடா பிரதேசத்தில் இருக்கின்ற இவ்வாறான பிரச்சனைகளுக்கும் வடிகால் அமைப்பு ஒழுங்காக அமையாத காரணத்தினால் அது மிக மோசமாக பாதிக்கப்படுகின்ற நிலவரங்கள் தோற்றமெடுத்திருக்கிறது. குறிப்பாக நான் அமைச்சராக இருந்தபோது இந்த கொண்டேன்கேணி பதுரியா மாஞ்சோலை செம்மனோடை பிரதேசத்தை உடர்த்து செல்கின்ற சிறிய ஆற்றின் இருமருங்கிலும் கெபியன் வால்ஸ் அமைத்து உரிய முறையில் அதை விஸ்தரிப்பதற்கான நடவடிக்கை நான் எடுத்த பொழுதிலும் கூட அது பூரணப்படுத்தப்படாத ஒரு நிலவரம் காணப்படுகிறது. எனவே குறிப்பாக கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான நீர்ப்பாசனத்துறைக்கு பொறுப்பான திணைக்கள அதிகாரிகள் அங்கு மிதக்கும் உபகரணங்கள் மூலம் அந்த ஆற்றை தோண்டுவதற்கான உரிய வசதிகளை செய்து தர வேண்டும். அது சம்பந்தமாக கிழக்கு மாகாண ஆளுநரிடத்திலும் சில வேண்டுகோள்களை நான் நேரடியாக அவரை சந்தித்த போது கல்குடாவில் வைத்தே இந்த கோரிக்கையை விடுத்திருக்கிறேன். அவருக்கு அதை கடிதம் மூலமாக நான் அனுப்பியிருக்கிறேன். அதை செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.